பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். சுற்றுலாத்துறையின் விதிகளை மீறி சுற்றுலா பயணிகளிடம் தங்கும் விடுதியில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் சுற்றுலா தலம் என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவது வழக்கம். இந்நிலையில் கொடைக்கானலில் உள்ள தங்கும் விடுதிகள் விதிமுறைக்கு மீறி நடத்தி வருவதாக புகார்கள் எழுந்து வருகிறது. தங்கும் விடுதிகளில் 24 மணி நேரம் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி உண்டு. கொடைக்கானலில் உள்ள தங்கும் விடுதிகளை நடத்துபவர்கள் 12 மணி நேரம் மட்டுமே தங்குவதற்கு சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கின்றனர். மேலும் கொடைக்கானலில் முறையான அனுமதிகள் இன்றியும் முறையான வாகனம் நிறுத்துமிடம், கழிப்பிடம், தீயணைப்பான் போன்ற பாதுகாப்பு கருவி, அடிப்படை தேவைகள் இல்லாமல் 200க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுற்றுலாத்துறைக்கு பலமுறை புகார் அளித்தும் தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதுபோன்ற தங்கும் விடுதிகளில் முறையான வாகனங்கள் நிறுத்துமிடம் இல்லாமல் நகராட்சிக்கு சொந்தமான சாலையில் வாகனங்களை நிறுத்துவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இப்பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். 2020 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்தால் அனுமதி பெறாமல் இயங்கி வரும் கட்டிடங்களும் தங்கும் விடுதிகளும் சீல் வைப்பதற்கு ஆணையிட்டது. அதனால் கொடைக்கானல் நகராட்சி அலுவலர்கள் அனுமதி பெறாமல் நடத்தி வந்த தங்கும் விடுதிகளை சீல் வைத்தனர். அதனால் மறுபரிசீலனை செய்த உயர்நீதிமன்றம் தங்கும் விடுதியில் தேவையான அடிப்படை வசதிகளான வாகன நிறுத்துமிடம், கழிவறை, அவசர வழி போன்ற அறிவுறுத்தலின்படி இயங்கலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டனர். இன்று அரசின் விதிகளை மீறி 200க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் இயங்கி வருகின்றன. சாலைகளில் வாகனங்களை இருபுறமும் நிறுத்தி வைப்பதால் வாகன நெருக்கடி மற்றும் சாலையில் செல்லும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியரும் பொதுமக்களும் பெரும் இடையூறுக்கு ஆளாகிறார்கள். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுபோன்ற முறையான அனுமதி பெறாமல் இயங்கி வரும் தங்கும் விடுதிகளை நேரில் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கொடைக்கானல் வாசிகளின் கோரிக்கையாக உள்ளது. கொடுத்துருக்காங்க தகவல் உரிமை சட்டத்தின் கீழே. இது இந்த சார்பில் நம்ம இங்கே கேட்க வரோம் அப்படின்னோம்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நகராட்சியோட லைசன்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டாங்க. நகராட்சியோட லைசன்ஸ் எப்படி வாங்க முடியும்? முறையான கார் பார்க்கிங் இல்லாமல் எப்படி நகராட்சி லைசன்ஸ் வழங்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழும்புது. இது சம்பந்தமாக கிட்டத்தட்ட சுற்றுலா அலுவலருக்கு கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட ஒரு மனுக்கள் நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்க கிடையாது. நடவடிக்கை எடுக்க சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்றாங்க. அனுமதி வழங்குறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னா ஏன் நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழும்புது, மக்களுக்கு எழும்புது. நான் தமிழக வாழ் உரிமை கட்சியில் ஒரு மக்கள் நலன் சார்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன். நான் கொடுக்குற ஒரு புகார் மனுவே இங்கே ஏற்கப்படவில்லை, அது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படின்னாக்க ஒரு பாமர மக்கள், ஒரு சாமானிய மக்கள் கொடுத்தானே எப்படி ஏற்கப்படுகின்ற ஒரு அச்சம் நிலவுது. அதே போல் இதுக்கான நடவடிக்கை முழுமையாக உடனே எடுக்கணும் அப்படின்றத நாங்கள் தமிழக வாழ் உரிமை கட்சி சார்பாக கேட்டுக்கிறோம். அதே போல் நீங்கள் எடுக்கலை அப்படின்னாக்கா தமிழக வாழ் உரிமை கட்சி சார்பாக மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லிக்கிறோம். நன்றி.